வாழ்வது எல்லாம் செயலுடையும் என் ஆணை அம்பலத்து வல்லாம் தனையேற்று. இந்த புண்ணிய பூமியா மகாதேவப்பட்டத்தை பற்றி பேசுறீங்க. இது ஒரு பெரிய வரலாற்று சின்னமாக உள்ள இந்த மாபெரும் கோட்டை. இந்த கோட்டைக்கு ஸ்ரீ வரலாக பெருமாள் கருடாழ்வார் 12 ஆழ்வார்களும் இங்கே தொகுப்பு செய்யப்பட்டு அரசர்களால் செய்யப்பட்டு அதை பற்றியான முழு விவரங்களை அந்த மனோகரன் இங்கே குறிப்பிடும் சொன்னால், பெரும்பாலும் இந்த மகாதேவப்பட்டினத்திற்கு நீண்ட காலமாக இந்த ஒரு புண்ணிய பூமியில் இந்த ஊரை சுற்றி முதலில் சொல்லிவிடுவோம். மகாதேவப்பட்டினம் என்பது மகாதேவன் ஈஸ்வரன் இருப்பதாக ஒரு சூழல் இருக்கிறது. அதனுடைய பெயர்களே தான் மகாதேவ பட்டணம், மகாதேவன் ஆலயம். இந்த வரலாற்றுடைய வடக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர்களில் இது அமைந்துள்ளது. அதேபோல் நீங்கள் உள்ளிக்கோட்டையிலிருந்து மகாதேவப்பட்டினம் வரும் வரையில் சூழவாடி கணபதி அவர்கள் உங்களை வரவேற்பதாக தெரியும். அதை அடுத்து வடக்கு வாடி பிள்ளையார் வடக்கையும், மேற்கே காசி விஸ்வநாதர் கோவில் என்று அழைக்கப்படுகின்ற காசியில் இருக்கின்ற உள்ள மகாதேவப்பட்டின ஸ்ரீ விஸ்வநாத ஆலயமும் மகாராட்சி ஆலயமும், அதை அடுத்து தென்புறமாக உமாதேவி என்ற உமாதா கோயில் என்று சொல்லப்படுகிற அந்த நவீன தாஜ்மஹால். இப்போது நீங்கள் சென்று பார்த்தால் அந்த வர்ணக்கலையும் அந்த கோயிலில் வரையப்பட்ட சின்னங்களும் இன்றும் அழியாத சின்னமாக இருக்கிறது. அந்த வகையில் எந்த ஊருக்கும் இல்லாத சிறப்பு என்று கூட சொல்லலாம். இதை ஏன் மிகப்படுத்தி சொல்கிறேன் என்றால், ஊரில் உள்ள அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த ஊரில் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் கொடிகட்டி வாழ்ந்த இந்த அரசர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்பதால் இதை இப்படி வடிவமைத்து இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதை அடுத்து மகாதேவப்பட்டினம் ஸ்ரீ வரலாக பெருமாள் கோயிலை அமைத்து கிட்டத்தட்ட ஒரு 6 தலைமுறை என்று சொல்லக்கூட காரணம். கோட்டை அமைத்து 4 புறமும் இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும். வெளிநாட்டு நிறுவன